பென்யமீனின் ஆசீர்வாதங்கள். ஒரு தடவை சொல்லுங்க. சரி, அதாக நாம் தியானிக்க போகிறது ஆதியாகமம் 43 அதிகாரம் 29வது வசனம். ஒரு தடவை கூட வாசிங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்கள் பைபிள் கையில் எடுங்க. 59வது பக்கம், பேஜ் நம்பர் 59. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தடவை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 43 அதிகாரம் 29வது வசனம். அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பென்யமீனின் ஆசீர்வாதங்கள். அதையாவது நல்லா சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே சந்தோஷத்தில் இருக்கணும். என்ன சந்தோஷம் மட்டும் என்ன செய்யப்படாது, குறையப்படாது. ஆமாம், நீங்கள் உங்கள் முகத்தில் எப்போவும் சிரிப்பு இருக்குன்னு வைங்க, உங்கள் உடம்பு பக்கத்தில் வர நோய் கூட அட்ரஸ் மாறி வந்தேன்னு நினச்சி திரும்பி போயிடும். இது அப்படி இல்லை. ஒரு மாதிரி உம்முன்னு இருந்தால் வேறு அட்ரஸுக்கு போகிற கொரியரும் உனக்கு வரும். சரி, பென்யமீனுக்கு 2 பெயர்கள் உண்டு. பென்யமீனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டு? 2 பெயர்கள். ஒன்று பெனோனி, ஒன்று பெனோனி. பெனோனி அப்படின்னா வேதனையின் மகன். வேதனையின் மகன், சன் ஆஃப் பெயின். 2வது பேர் பென்யமீன். அதுலேயும் அந்த சன் அப்படிங்கிற வார்த்தை வரும். பென்னு சொன்னாலே மகன். நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கிலீஷில் பேர் வைக்கணும்னு நினச்சா பென்னுன்னு வைக்கலாம். ஏன்னா பென்னுன்னா சன். பாஸ்போர்ட்டில் நிற்கும் பேர் பென்யமீன். பென்யமீன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வலங்கரத்தின் மகன். இப்போது பெனோனி அப்படின்னா சன் ஆஃப் பெயின், வேதனையின் மகன். பெனோனி. பென்யமீன் அப்படின்னா வலங்கரத்தின் மகன். இந்த ரெண்டு பேருக்கும் தகுதி உள்ள ஒரு ஆளை நீங்கள் பைபிளில் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியாதுன்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ரொம்ப திங்க் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த பக்கம் சூடாகும். இந்த பக்கம் சூடாச்சுன்னா அந்த பக்கத்தில் உள்ள நெல் மட்டும் கரிஞ்சு போகும், அறுவடை பண்ண முடியாது. அதனால் திங்க் பண்ணப்படாது. தெரியாதுன்னா அங்கே விட்டுடணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடணும். வேதனையின் மகன் அப்படின்னும் வலங்கரத்தின் மகன் அப்படின்னும் புதிய ஏற்பாட்டில் அறியப்படுகிறது இயேசு. யாரு? இயேசு. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிச்சா தெரியும். ஏசாயா 53 இயேசு வேதனையின் மகன். அதே 53 அதிகாரத்தில் அவர் கர்த்தருடைய புயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யாரெல்லாம் வேதனையின் பிள்ளைகள் என்று அறியப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வலங்கரத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும்.
அப்போ நான் முதல்ல பேச போகிறது பென்யமீன் சந்தித்த இழப்புகள். பென்யமீன் சந்தித்த இழப்புகள். அது ஒரு 4-5 எண்ணம் எழுதி வச்சுருக்கேன். 1, இந்த நீங்கள் யாக்கோபுக்கு பிள்ளைகளை எல்லாமே பாருங்கள். யாக்கோபுக்கு எல்லா பிள்ளைகளுமே அவங்களுக்கு ஒரு பாக்கியம். அவங்க இன்னொரு நாட்டில் வீட்டில் பிறந்தாங்க. இன்னொரு நாட்டில் வீட்டில் பிறந்தாங்க. இப்போ இங்கே இருந்து 2 பேர் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் வேலை செஞ்ச இடத்துல பிள்ளை பிறந்துன்னு சொல்கிற மாதிரி ஆக்கும். யாக்கோவுக்கு 10 பிள்ளைகள். அவங்க பிறந்தது வேறு கண்ட்ரியில். ஆனால் பென்யமீன் மட்டும் பிறந்தது எங்கே தெரியுமா? ரோட்டில். எங்கே பிறந்தாய்? ரோட்டில். அவங்க எல்லாம் இன்னொரு நாட்டில். ஐயோ 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 ஐயோ, இன்னொரு நாட்டில் வீட்டில். பிள்ளை எங்கே பிறந்து? கனடாவில் பிறந்துன்னு எழும்ப ஒரு கத்து இல்லையா? உங்கள் பிள்ளை அமெரிக்காவில். அதெல்லாம் ஃப்ளைட்டில் எல்லாம் பிள்ளை பிறந்துன்னு சொன்னால் முடிஞ்ச அளவு பிறக்க விட மாட்டணும். அது ஒரு பெரிய பாக்கியம். அமெரிக்காவில் பிறந்துன்னு சொன்னால் பெரிய பாக்கியம். இப்போ 4 பேர் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். டீச்சர் கேட்குது ஒரு பிள்ளைகிட்ட, நீ எங்கே பிறந்த? ஐ வாஸ் ஜஸ்ட் பார்ன் இன் கனடா. அவன் ஜஸ்ட் எங்கே பிறந்திருக்கான்? கனடாவில். அடுத்தவன்கிட்ட கேட்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் பார்ன் இன் கலிஃபோர்னியா. அவன் எங்கே பிறந்திருக்கான்? கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காங்க. அடுத்த ஆள் சொல்லுது கிளைமேட் இன் ஆஸ்திரேலியா வாஸ் டூ நைஸ். ஆஸ்திரேலியாவில் கிளைமேட் நல்லா இருந்ததுனால என்னை எங்கே பெற்றெடுத்தணும்? ஆஸ்திரேலியாவில். பார்த்தீங்களா, ஒரு ஆள் கனடா, ஒரு ஆள் கலிஃபோர்னியா, ஒரு ஆள் ஆஸ்திரேலியா. 4வது நிற்க ஆள் புறம்போக்கில் பிறந்த ஆள். அவன்கிட்ட டீச்சர் கேட்க, நீ எங்கே பிறந்த? அவன் ஐ வாஸ்ன்னு மட்டும் சொல்கிறான். ஐ வாஸ்ன்னு மட்டும் சொல்கிறான். மீதி அவனுக்கு ஞாபகத்தில், அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஞாபகத்தில் வரல. ஏன்னா இந்த கலிஃபோர்னியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பக்கத்தில் கொண்டு ஒட்டி வைக்க ஒரு கத்து யாக்கோபுக்கு பிள்ளைகளுக்கு. நாங்க சர்வதேச அளவில் பிறந்தேன். நானும் அங்கதான் பிறந்தேன். நானும் அங்கதான் பிறந்தேன். இவன் ரோட்டில் பிறந்தான். ஐயோ, இதுல முறைச்சு பார்க்க என்ன இருக்கு? அவ்வளவுதானே சொன்னேன். வீட்டில் பிறந்தேன்னு ரோட்டில் பிறந்தேன்னு, அது முறைக்க என்ன இருக்கு? அப்போ அந்த வீட்டில் இவனுக்கு ஒரு அவமானத்துக்கான வாய்ப்பு. எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும். இங்க எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போ பென்யமீனும் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும். உடனே சொல்லணும், நீ வாயை திறக்காத, நீ எங்க பிறந்தவன்? அப்போ மரணம் வர எதிராளி இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜாதியை சொல்லி தாழ்வா நினைக்கிறாங்க, மதத்தை சொல்லி தாழ்வா நினைக்கிறாங்க, பெற்றோருடைய படிப்பை சொல்லி தாழ்வா நினைக்கிறாங்க. அப்படி உள்ள உலகத்துல ஒருத்தர் ரோட்டில் பிறந்தான்னு சொன்னா அதுக்கு மேல தாழ்வு என்ன வேணும்? சரி, பார்த்துட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ 1வது அவன் வாழ்க்கையில சந்தித்த மிகப்பெரிய சவால், அவன் ரோட்டில் பிறந்தான். 2வது அவன் சந்தித்த மிகப்பெரிய சாபத்தை பாருங்க, பிள்ளை பிறந்தது, தாய் செத்தாள். இதுக்கெல்லாம் உங்க ஊர்ல என்ன சொல்லணும்? இவன் இருப்பதும் ஒன்றுதான், இவன் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். இவன் இல்லாம இருந்திருந்தா தாய், இவன் எங்க போனாலும் இவன் கூட 2 கிரெடிட் இருக்கு. பாத்தீங்களா? 1 இவன் ரோட்டில் பிறந்தான், சாலையில் பிறந்தான். 2 ஆட்கள் மெதுவா பேசணும். இவனுக்கு அம்மா இறந்த எப்ப தெரியுமா? தெரியாது. இவன் தாயை கொன்னவனாகும். ஏன் அப்படி முறைக்கிறாய்? இவன் யாரை கொண்டவன்? அப்போ ஒரு வகையான சாபம் போல, ஒரு வகையான சாபம் போல நமக்கெல்லாம் உடனே நான் சாபம்னு தோணுது. நான் என்னன்னு தோணுது? சாபம்னு தோணுது.
நான் பிறக்கண்டாமா இருந்து என்னத்துக்கு பிறந்தேன்? நான் பிறந்தேன் எங்க அம்மா சத்துருக்கு. 3, he lost his brother early. அவன் தன் சகோதரனை சிறு வயதிலே இழந்தான். அவனுக்கு சகோதரன் யாரு? தூணுக்கு பக்கத்தில் கண்ணாடி வச்ச அக்கா, உங்களை நான் தேடுறதே பேசக்காகும். அவன் சகோதரன் யாரு? யோசேப்பு. ரொம்ப சின்ன வயசுல யாரை இழந்துட்டான்? யோசேப்பு இழந்தான். வழியில பிறந்தாய், தாயை இழந்தான், சகோதரனை இழந்தான். 4, he lost his name. இந்த உணர்வுபூர்வமான ஒரு தொடுதல் உண்டு. அவன் தன் பெயரை இழந்தான். உணர்வுபூர்வமான தொடுதல் உண்டு. அந்த உணர்வுபூர்வமான தொடுதல்னா சாக போகிற நேரத்தில் வச்ச பேரெல்லாம் என்ன செய்யப்படாது? மாற்றப்படாது. ஏன்னா அந்த பேர் தாயின் ஞாபகமாக இருக்கும். உன்னை பேர் போட்டது யாரு? எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பேர் போட்டார்கள். அப்போ எங்கள் அம்மா எனக்கு வச்சுட்டு போன கடைசி அடையாளமே என்ன? மெதுவா பேசுங்க. பேரு. இந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரும்? என் அம்மா என்னை பாடுபட்டு பிறந்தாங்க, என் அம்மா என்னை பெற்ற உடனே இறந்தார்கள். இந்த உலகத்தில் தன் அடையாளமாக என் அம்மா எனக்கு வச்சது பேரு மட்டும். நான் என் தாயை கண்டதில்லை, நான் என் தாயை தொட்டதில்லை, வேற ஒன்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு வரை என் தாயின் அடையாளமாக நான் சுமக்கிறது அந்த பெயர். அந்த பேரெல்லாம் மாற்றணுமா? மாற்ற மாட்டேன் இல்லையா? ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1, ரோட்டில் பிறந்தான். 2, பிறந்த உடனே யாரை இழந்தா? தாயை இழந்தா. 3, பிறந்த கொஞ்ச நாள்ல சகோதரனை இழந்தான். 4, பேரை இழந்தான். இப்போ இவன் இப்படிப்பட்ட ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகும்போது உலகம் எல்லாம் இவனை ஆசீர்வாதம்னு சொல்லுமா, சாபம்னு சொல்லுமா? மெதுவா பேசுங்க. பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம். அண்ணா போகுது சாபம்னு என்னன்னு சொல்லணும்? இப்படி 10 பேர் சாபம்னு சொல்லும்போ இவனுக்குள்ள எது உறையும்? இவனுக்குள்ள எது உறையும்? அங்கோட்டு வரணுமா? சரி, இங்கோட்டு வரேன். அவனுக்குள்ள எது உறையும்? நான் ஒரு சாபந்தான். ஏன்னா இவன் ஒரு சாபங்கிறதுக்கு 4 அடையாளங்கள். 1, வீட்டில் பிறக்கல்ல, சர்வதேச அளவில் பிறக்கல்ல, பிறந்தது சாலையில், பிறந்த உடனே தாயை இழந்தான், கொஞ்ச நாளில் சகோதரனை இழந்தான், தாயின் அடையாளமான அந்த பேரை இழந்தான். இவ்வளவு அடையாளங்களை காட்டிட்டு சாத்தான் சொல்லி கொடுக்குறான், நீ ஒரு சாபம். உங்கள் வீட்டில் முந்தி நடந்துலையே சில சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் அது உங்கள் கல்யாணமாக இருக்கலாம், நீங்கள் இழந்த பணமாக இருக்கலாம், நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு வீடு வைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த கொஞ்சம் மார்க்காக இருக்கலாம், 4 பேருக்கு முன்ன வச்சு உங்களுக்கு விழுந்த ஒரு காயமாக இருக்கலாம். இவ்வளவு ஆதாரங்களை வச்சுட்டு சாத்தான் சொல்லுவான், நீ ஒரு சாபம். அதை மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியலைன்னா அவன் எத்தனை ஆதாரம் வச்சுருக்கான்? 4 ஆதாரம் வச்சிருக்கான். நீ ஆசீர்வாதம்னா நீ அவங்கள மாதிரி எங்க பிறந்திருக்கணும்? வீட்டுல பிறந்திருக்கணும். நீ ஆசீர்வாதம்னா உன் தாய் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கணும். நீ ஆசீர்வாதம்னா உன் தாய் வச்ச பேர் உனக்கு இருந்திருக்கணும். நீ ஆசீர்வாதம்னா இன்னைக்கு உன் சகோதரன் கூட இருந்திருக்கணும். அப்போ இவ்வளவு ஆதாரங்களை காட்டிட்டு சாத்தான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறான், நீ ஒரு சாபம், நீ ஒரு அகால பிறவி, நீ ஒரு தேவையில்லாத பிறவி, நீ இருக்கிறதுக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம். நீ ரிப்பீட்டடா சொல்லணும், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதமே நான் தான். கை தட்ட முடிஞ்சா கை தட்டின போதும், நிர்பந்தம் ஒண்ணும் இல்லை.
இல்ல, கர்த்தர் என்னோடு தான் பேசுறாரு அப்படின்னு உறுதி உள்ளவங்க கை தட்டினா போதும். ஏன் சவால்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள். கண்ண மூடி கை தட்டி, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீதான். அந்தல் கபரப கந்தரபரபா ரியந்தர கந்தல் கத்தரபரபரபா. You are such a blessing. You are such an amazing. உன்னை போல ஒப்புமைப்படுத்த உலகத்துல இன்னொரு நபர் இல்ல அப்படின்னா நீ ஒரு தனித்துவமான அபூர்வமான அடையாளம். இனி 5 4 சொன்ன 5 தவறாய் குற்றப்படுத்தப்பட்டவன். தவறாய் குற்றப்படுத்தப்பட்டவன். உங்களுக்கு தெரியுமா, அந்த யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க இல்லையா, யோசேப்பை விட்டாங்க இல்லையா, அந்த ஒரு பிரச்சனையிலையும் பென்யமீன் இல்லை. அதில் ஒன்றுலையுமே பென்யமீன் இல்லை. யோசேப்பு விற்கப்படும்போது பென்யமீனுக்கு வேத பண்டிதர்கள் சொல்கிறபடி 6 அல்லது 7 வயசு. பென்யமீனுக்கு 6 அல்லது 7 வயசு. நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு கிரெடிட் அவனுக்கு யாராவது கொடுத்துருக்காங்களா? யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் அவனை எதிர்த்தார்கள், அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டார்கள்னு சொல்லும்போது அந்த சென்டென்ஸை கூட நம்ம எதுவும் சொல்லி இருக்கணும், பென்யமீனை தவிரன்னு கூட சொல்லி இருக்கணும். குற்றம் செய்யாதவன் குற்றத்தை சுமக்கிறான். அவன் அந்த ஏரியாவில் இல்லை, அவன் அந்த கேஸில் இல்லை. ஆனால் செய்யாத குற்றத்தின் பழியும் அவன் என்ன செய்யறான், சுமக்கிறான். நீ ஒரு சாபம்னு நீ ஒத்துக்கிட்டேன்னு வை, எல்லா சாக்கடையும் சத்துரு உனக தலையில தான் வைப்பான். நான் நம்மளை சொல்லல, வெளி ஆட்களை சொன்ன. நீ ஒரு சாபம் ஆமான்னு தான் தோணுது. அவர் 5 பாயிண்ட் சொல்றாரு, 5 பாயிண்ட் எனக்கு செட் ஆகுது. என்ன கஷ்டம் இல்ல? ஒரு ஆளாவது அவனை புகழ்ந்து பேசியிருக்கணும். அருமை தேவ பிள்ளைகளே, யோசேப்பை குழிக்குள்ள போட்டப்போ 10% ஒரு ஆப்ஷன் சொல்லி இருக்கணும் இல்ல? அதுதானே அதனுடைய நீதி. ஆனா யாருமே அந்த ஆப்ஷன் சொல்லல. எல்லாருமே எப்படி போகணும், ஆல் பிரசன்ட். ஆல் பிரசன்ட் சொல்லும்போ தப்பு செய்யாதவனையும் அந்த பிளாட் அவங்க அந்த விற்கணும் அப்படின்னு திட்டம் போடும்போ, அவங்க குழிக்குள்ள தூக்கி போடணும்னு திட்டம் போடும்போ அங்க பென்யமீன் இல்லை. ஏன்னா முற்பிதாக்களின் காலத்தில் முற்பிதாக்கள் கடைசியில் பிறக்கிற பிள்ளைகளை கூட வச்சிருப்பணும். கடைசியில் பிறக்கிற பிள்ளைகளை கூட வச்சிருப்பணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிள்ளைகளை ரொம்ப நல்லா வளர்த்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே 2 பிள்ளைகளை பெற்றுக்கிடணும். நீங்கள் நல்லா வளர்த்தணும்னு விரும்பினா இந்த அட்வைஸை எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்தி தளர்ந்தே இல்லையா, 20 வருஷம் தாண்டி அடுத்த ஒரு பிள்ளையை பெற்றுக்கிடணும். ஏன்னா 20 வருஷம் நம்ம ரிஹர்சல் எடுத்துருக்கு. 2 பிள்ளைய வளர்த்தி நம்ம தோற்றுட்டோம். நம்ம தோற்றாலும் சப்ஜெக்ட் கிளியரா படிச்சாச்சு. என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கப்படாது, என்ன செய்யணும், என்ன செய்யப்படாது. அதனால 20 வருஷம் தாண்டி ஒன்றை பெற்றா கரெக்டா என்ன செஞ்சுக்கலாம், தப்புதான். ஏன்னா நம்ம ரிஹர்சல் என்ன செய்யும், தோற்று போக வாய்ப்பு உண்டு. நம்ம ஏற்கனவே வளர்த்துன்னு 2மே என்ன ரிஹர்சல். கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து அதுக்கு முன்ன எங்கேயாவது போய் ஹவு டு பிரிங் அப் சில்ட்ரன் படிச்சோமா, 5 சப்ஜெக்ட் படிச்சோமா இல்லை. ஆனால் இப்போ 18 வருஷமா சப்ஜெக்ட் படிச்சுட்டோம். இனி ஒன்று கிடைச்சா
ஏன்னா ரிஹர்சல்ல சொல்லி கொடுத்து பார்த்தோம், ஊட்டி கொடுத்து பார்த்தோம், டியூஷன் விட்டு பார்த்தோம், ட்ரம்ஸ் விட்டு பார்த்தோம், கீபோர்டு விட்டு பார்த்தோம், கராட்டை விட்டு. இப்போ இந்த ரூபனை வளர்த்தி தோற்று போன யாக்கோபு எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதத்தில் கிரிமினலா வளர்த்திட்டாரு, ஒரு விதத்தில் கிரிமினலா வளர்த்திட்டாரு. அந்த யாக்கோபுக்கு வீட்டை பாருங்க. யாக்கோபு தன் குமாரர்களை பார்த்து சொல்றாரு, குமார்களை பார்த்து சொல்லும்போது இசக்காரை பார்த்து என்ன சொல்றாரு? இசக்கார் பலத்த கழுதை. அப்ப யாக்கோபு வீட்டில் என்ன கிடக்கு? கழுதை. அப்புறம் தானை பார்க்கிறாரு, தானை பார்த்துட்டு சொல்றாரு தான் வலு சர்ப்பம். அப்போ யாக்கோபு வீட்டில் என்ன கிடக்கு? பாம்பு. ஏற்கனவே கழுதை, இப்போ பாம்பு. அப்புறம் யூதாவை பார்த்து என்ன சொல்றாரு? யூதா பாலசிங்கம். அப்போ யாக்கோபு வீட்டில் என்ன கிடக்கு? 3 அண்ணன் சொன்னேன் இல்லையா? சிங்கம், கழுதை, பாம்பு. அப்புறம் நப்தலியை பார்த்து சொல்றாரு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். எனக்கு நம்ப முடியல, என்ன ஒரு ஆனர், ஒரே வீட்டுக்குள்ள சிங்கமும் மானும். ஒரே வீட்டுக்குள்ள சிங்கமும் மானும். அப்புறம் அந்த யோசேப்பை பார்த்து மோசே சொல்றாரு யோசேப்பு 2 கொம்புகளால் தாக்குகிற காட்டெருமை. ஒவ்வொன்றா சொல்லுங்க. கழுதை, பாம்பு, சிங்கம், பெண்மான், காட்டெருமை. அப்புறம் பென்யமீனை பார்த்து சொல்றாரு பென்யமீன் பீறுகிற ஓநாய். ஏய், வீடா இல்ல வண்டலூர் சூவா? எனக்கு டவுட்டா இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாமே எல்லாம் ஒன்று கூட அந்த மனுஷ சாம்ராஜ்யத்தில் எடுக்கல, எல்லாம் இங்கிட்டு தான் எடுக்கிறாரு, எல்லாம் காட்டுல இருந்தா எடுக்கிறாரு. காட்டுல கிடக்க வேண்டிய மிருகங்கள் பூரா யாக்கோபுக்கு வீட்டில் கிடக்கு. ஆனா எனக்கு பரிதாபம் மாறுது, எனக்கு சங்கடமும் வேதனையும் மாறுது. இவ்வளவுக்கு இடையில அந்த ஒரு மான் வளர்ந்துருக்கு இல்லையா? நப்தலியும் விடுதலை பெற்ற பெண்மான். அப்படின்னா மானுக்கு சிங்கத்தையும் பார்க்கணும், பாம்பையும் பார்க்கணும், பீறுகிற ஓநாயும் பார்க்கணும், கழுதையும் பார்க்கணும், காட்டெருமையும் பார்க்கணும், இது கடல உயிரையும் பார்க்கணும். இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவுல பத்திரமா வச்சிருக்கிறார் யார? பென்யமீன. ஆனா அந்த பென்யமீன் தப்பு செஞ்சான்னு நம்ம சில நேரம் அந்த கூட்டத்திலே இருந்திருக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியனே சொல்லி இருக்க மாட்டோம். சொன்னது செஞ்சது எல்லாம் வேற ஆளா இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் நேம் நம்ம பேரா இருக்கும். எனக்கு தெரியாது, நான் அதுல இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை. சில ஆட்கள் எல்லாம் பேசும்போது நீங்க பார்த்துட்டு வருது உடனே புரிஞ்சுக்கணும் உங்க சப்ஜெக்ட் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. உடனே புரிஞ்சுக்கணும் உங்க சப்ஜெக்ட் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அது எப்படி புரிஞ்சு வருது இது 2 டக்குன்னு மெதுவா பேசிட்டு இருந்த ஆட்கள் சவுண்டு நம்மளை கண்டோன்னா சவுண்டு கூட்டி பேசணும்னா அதுவரை பேசணும் நம்மளை பற்றி. மெதுவாக பேசிட்டு இருந்தணும், டக்குன்னு சவுண்டை கூட்டிச்சணும். ஏன் சவுண்டை கூட்டிச்சணும்னா அதுவரை பேசிட்டு இருந்து நம்மளை பற்றி பேசுனது நம்ம அறியப்படாதுன்னு சொல்லி சவுண்டை கூட்டி உடனே நம்ம வேற சப்ஜெக்ட், இப்போ வேற சப்ஜெக்ட் மாற்றி இருக்கு. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். அது ஒரு அல்லேலியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சது தப்பு தான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. 1 கழுத அது இல்லை, சாலையில் பிறந்தவன், பிறந்த உடனே தாயை இழந்தவன், சகோதரனை சின்ன வயசில் இழந்தவன், பெயரை இழந்தவன், தவறாய் குற்றப்படுத்தப்பட்டவன்.
இதெல்லாம் சில நேரம் எல்லாம் நமக்கு செட் ஆகலைன்னாலும் கொஞ்சம் நம்மளை கூர்மையாக கவனித்து பார்த்தா இதில் கொஞ்சம் எல்லாம் நமக்கு செட் ஆகும். கொஞ்சம் எல்லாம் நமக்கு செட் ஆகும். அப்போ ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம், இவன் ஒரு சாபம். எப்போ 10 பேர் உங்களை பார்த்து நீ ஒரு சாபம்னு சொல்லணுமோ அதுதான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒருத்தன் தாவீதை கெட்ட வார்த்தை பேசுகிறான், கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். உடனே கூட நிற்கிறவங்க சொல்கிறான் நான் போய் அவனை தலையை வெட்டட்டான்னு. தாவீது சொல்கிறான், இல்லை இப்போ ஏடிஎம்மில் எடுத்த புதுசாக ஒரு 500 ரூபா அவனுக்கு கொண்டு கொடு. ஏன்னா அவனை பார்த்து கெட்ட வார்த்தை பேச சொன்னது கர்த்தர், அப்போ சம்பளம் கொடுக்க வேண்டியது. அவன்கிட்ட தாவீது வாரான், நல்ல நல்ல 4 கெட்ட வார்த்தை பேசு அப்படின்னு சொன்னது கர்த்தர். நீ இப்ப 500 ரூபா கூட அவனுக்கு, அதை கண்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும். ஒருத்தர் ஏதாவது பேசும்போது திருப்பி பேசப்படாதே, அதை கண்டு கர்த்தர் உன்னை உயர்த்தணும். இப்போ சண்டை போடும்போ சில ஆட்கள் என்ன நினைப்பணுன்னா வாலியம் கூட்டி பேசினா ஜெயிப்பணும்னு. அப்படின்னா நான் எப்பவும் மைக்கு கையில் வச்சுட்டு நடப்பேன். சண்டை போடும்போ சில ஆட்கள் என்ன நினைக்கிறது, சவுண்டு கூட்டி பேசுகிறவன் வெற்றி பெறுகிறான். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சவுண்டு கூட்டி பேச மாட்டணும், நெஞ்சில் இடிச்சாங்க அழுவணும், அழுதவன் வெற்றி பெற்றான். சில ஆட்கள் என்ன நினைப்பணும்னா சவுண்ட்லையும் கிடையாது, அழுறதையும் கிடையாது, சைலண்டாக நின்று 3 பாயிண்ட் சொல்லணும். சைலண்டாக நின்று 3 பாயிண்ட் சொல்லணும். இவ்வளவு யோக்கியமாக சாடி வாரியே, முந்தாம் நாள் ராத்திரி 12:45 உனக்கு வீட்டில் கதவை தட்டுனது யாரு? பாயிண்ட் 1. ஒன்றாவது பாயிண்ட்ல பிரச்சனை என்னாச்சு, முடிஞ்சிட்டு. 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் அடுத்த சண்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியாக மனுஷன் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. உண்மையிலே வெற்றி பெற்றது யார் தெரியுமா? இவ்வளவு சத்தம் போட்டு, இவ்வளவு நெஞ்சில் இடிச்சும், இவ்வளோ அழுதும், இவ்வளோ கூப்பாடு போட்டு, இவ்வளோ பாயிண்டாக பேசியும் ஒருத்தன் கேட்டுட்டு சூடு சொன்ன மானம் வெட்கம் ரோசம் ஒன்றும் இல்லாமல் போனா இல்லையா, அவன் வெற்றியை பாக்கெட்டில் போட்டுட்டு போனான். Silent is the best answer that you can give to anybody. இயேசுவை பக்கத்துல நிக்க வச்சு 4 பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஒரே ஒரு பதில், என்ன பதில் தெரியுமா? மௌனம். மௌனம் தான் உன் எதிராளிக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதில். நம்ம விட மாட்டோமே. நம்ம உடனே வேட்டியும் பொக்கி மடிச்சு கட்டி அங்க இறங்கி நான் யாருன்னு காட்டி தாரேன்னு. நான் உங்களை சொல்லல, வேற ஆட்களை சொன்னேன். இல்ல, எப்பவுமே அந்த பிரச்சனை நடக்கும் பார்த்திருக்கீங்க இல்ல, ஒரு ஆள் பேசாம நிக்கு, ஒண்ணுமே சொல்லல. உனக்கு சூடு சொன்ன மானம் இல்லையான்னு கேட்டப்போ ஒன்னும் சொல்லல இல்லையா, அவன் தான் வென்றான். ஏன்னா அவன் பட்சத்தில் பரலோகம் இருக்கிறது. You still, you silent and see the great hand of God. மௌனமாக இருந்து கர்த்தருடைய கிரியையை பார். நீங்க பதில் அழிக்கணும்னு சொல்லி 2 கெட்ட வார்த்தை கூட பேசணும். நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் சவுண்ட் கூட்டி பேசணும். நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி உன் பல்லில வந்து உட்கார்ந்து கிண்டுவனும். நீ மௌனமாக இருக்கும்போ நீ வெற்றி பெறுகிறாய். எவ்வளவு பிரச்சனை பென்யமீனுக்கு. உலகம் சொல்லுது உருப்பட மாட்டான், ஊர் சொல்லுது உருப்பட மாட்டான், நாடு சொல்லுது உருப்பட மாட்டான், எல்லாரும் சொல்ல உருப்பட மாட்டான். அவனுக்கு மட்டும் பரலோகத்தின் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம்னு பாருங்க. கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும்னு ஆதியாகமம் 43:34.
அதிகம் அவமானப்பட்டேன்னு சொல்றவனுக்கு அதிக ஆசீர்வாதம், அதிக கேவலப்பட்டேன்னு சொல்றவனுக்கு அதிக ஆசீர்வாதம். அது பிப்ளிக்கல் ரூல், அது வேதாகமத்தினுடைய. நான் அப்படி மசில் பில்ட் மாதிரி கொண்டு காட்டி பயப்படுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன், தோற்று போயிட்டான். எல்லாராலும் தோற்கடிக்கப்பட்டேன், நான் இனி மேல வர மாட்டேன்னு முத்திரையிடப்பட்டவனுக்கு 5 மடங்கு. எத்தனை மடங்கு? 5 மடங்கு. சொல்லுங்க, கர்த்தர். மெதுவா பேசுங்க. கர்த்தர். சகோதரர்கள் எல்லாம் வாயை திறக்க வேண்டாம், சகோதரிகள் மட்டும் பேசுங்க. கர்த்தர் வாயை திறக்க வேண்டான்னு சொன்னது ஒரு அட்வான்ஸ் எடுத்துக்கோ. கர்த்தர் எனக்கு 5 மடங்கு அதிகம் தருவார். ஆமா, வீட்டுக்காரங்க நியாயமாக தர வேண்டிய சொத்தில் பங்கு ரட்சிக்கப்பட்டதுனால தரல. நான் கொஞ்சம் நல்லா எல்லார்ட்டையும் பேசி சிரித்து அன்பாக பழகிறதுனால வேணும்னு என்னை அவமானப்படுத்தணும், எனக்கு நியாயமாக வர வேண்டியது வரல. நான் எங்கெல்லாம் போய் போராடி பார்த்தேன், தோற்று போனேன். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது, கர்த்தர் உங்களுக்கு தரப்போறது. அவன் யோசிக்கவும் இல்லை எனக்கு 5 மடங்கு கிடைக்கும்னு, அவன் கேட்கவும் இல்லை 5 மடங்கு கிடைக்கும்னு, அவன் அறியவும் இல்லை 5 மடங்கு கிடைக்கும்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும், நம்மை விட இவனுக்கு 5 மடங்கு அதிகம் துன்பப்பட்டவன், அதிகம் வேதனைப்பட்டவன், அதிகம் கைவிடப்பட்டவன், அதிகம் உபத்திரவப்பட்டவன், அதிகம் நெருக்கப்பட்டவன், 5 மடங்கு அதிகம். பென்யமீனுக்கு எல்லாரும் உங்களை உதறி தள்ளுறாங்க இல்லையா, அந்த கிரெடிட்டை வச்சே நீங்க மேல வந்துடணும். நீ ரட்சிக்கப்பட்டு என்ன கிடைச்சு, சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சு, ஆண்டவரை பின்பற்றி என்ன கிடைச்சு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க இல்லையா, அந்த அவமானத்தை வச்சு மேல வந்துடணும். 4 பேர் கேவலப்படுத்துறாங்க இல்லையா, அதை வச்சு மேல வந்துடணும். இது அப்படி இல்லை, வந்து உட்கார்ந்துட்டு மூக்க பிடிச்சு. அவர் பக்கத்துல மாட்டல, பக்கத்துல எது மாட்டிருக்கு? Be happy, be happy. உனக்கு 5 மடங்கு மாறுது உனக்கே தெரியாது, ஆனா உன் எதிராளிக்கு தெரியும். உன் எதிராளி கண்டு சொல்லுவான், ஏன் உனக்கு 5 மடங்கு. இதெல்லாம் இவ்வளவு நம்ம எரிச்சல் ஆயிட்டு ஹாப்பியா போய் தெய்வத்தை ஆராதிக்கிறானே, இவ்வளவு நம்ம கடுப்பேற்றிட்டு நல்ல சந்தோஷமா போய் தெய்வத்தை ஆராதிக்கிறானே, இவ்வளவு இவன் இழந்துட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறானே, ஊர் மொத்தம் இவனை சாபம்னு சொல்லிட்டும் இவன் ஆண்டவர் ஆராதிக்கிறானே, அதான் பாக்கியம். You are worshiping God in the midst of every trouble. அவன் பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு அவன் சொல்றான், ஏன் உனக்கு 5 மடங்கு, உனக்கு 5 மடங்கு. உலகம் உன்னை சபிக்கப்பட்டவன் என்று சொன்னது உனக்கு 5 மடங்கு. சொல்லுங்க, ஆயாம். இவ்வளவு சவுண்டா சொல்லுங்க, மெதுவா. ஆயாம் பிளஸ்ட். சொல்லுங்க 2 தடவை சொல்லுங்க, அந்த சத்துரு கேட்குற மாதிரி சொல்லுங்க. அவ்வளோதான். இது சாத்தான் சொல்லுவான், நீ சபிக்கப்பட்டவன். நம்ம அதை கேட்டுட்டு அதை தியானம் பண்ணி அதில் 5 குறிப்பு எடுத்து அதுக்கு அடிக்குறிப்பு போட்டு அதுக்கு ABC. ஏன்னா கர்த்தருக்கு உங்க ஆசீர்வதிக்க உங்க பின்னணி எங்கள் தேவையில்லை. ஐயோ, என்ன கஷ்டம் இல்ல. கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிக்க உங்க பின்னணியும்.
உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 1 சொன்ன இல்லையா, 5 மடங்கு 2. ஆதியாகமம் 45:22. எத்தனை மாற்று வஸ்திரம்? ஏற்கனவே ஒரு 5 மடங்கு, ஏற்கனவே ஒரு 5 மடங்கு. இப்போ ட்ரெஸ்ஸு கொடுக்குமா அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு. யோசேப்புக்கு மட்டும், பென்னிமீனுக்கு மட்டும் 5. மண்டே வேற கலரு, டியூஸ்டே வேற கலரு, இல்லை 5 நாள் யூனிஃபார்ம் இல்லையா. மண்டே வேற கலரு, வெனஸ்டே வேற கலரு, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 கலரு. நீங்க ட்ரெஸ் பண்றீங்க இல்லையா, அதுல உங்க வேல்யூ தெரியும். ஆள் பாதி ஆடை பாதி அப்படி இல்லை, அதெல்லாம் தப்பு. ஆள் 1/4 பங்கு, ஆடை 3/4 பங்கு, அதுவும் கூட தப்பு. 90% ஆடையும் 10% ஆளும். இருக்கிறதுல நல்லா எடுத்து ட்ரெஸ் பண்ணணும். ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? இது நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது ஆட்கள் பார்த்துட்டு இவன் பரதேசி, நம்மளை பரதேசின்னு சொன்ன பரவாயில்ல, இவனை கர்த்தரும் பரதேசின்னு சொல்லி போடுவோம். ஏன்னா தகப்பன் நல்ல ட்ரெஸ் கொடுத்தாதானே பிள்ளை நல்ல ட்ரெஸ். இது தகப்பன் மகிமையை தரித்திருக்கிறார். நம்மள்ட்ட இல்லை, வேற ஆள்கள்ட்ட சொன்ன. தகப்பன் மகிமையை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். பென்யமீனுக்கு 5 மாற்று வஸ்திரம். அப்படின்னா இந்த உலகத்தில் நீ எவ்வளவு காலம் இருப்பாயோ அவ்வளவு காலம் நீ உடுப்பதற்கு தேவையான உடை. சொல்லுங்க, 5 மடங்கு. மெதுவா பேசுங்க. 5 மாற்று வஸ்திரம், 5 மாற்று வஸ்திரம். 3 ஆமா. எவ்வளோ வெள்ளிக்காசு? 300 வெள்ளிக்காசு. ரொம்ப பணம் ஒன்றும் இல்லைண்ணே. 300ன்னு சொன்ன உடனே நீங்கள் அப்படி பயப்படக்கூடாது. 300 வெள்ளிக்காசுன்னா வெறும் 1.5 கோடி ரூபா. யோசேப்பை விற்றது எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 20 வெள்ளிக்காசுக்கு. 200ன்னா 20ஓட எத்தனை மடங்கு வருது? 10 மடங்கு. 300ன்னா 20ஓட எத்தனை மடங்கு வருது? 15 மடங்கு. தரிசனமுள்ள யோசேப்பை விட வீண் பழியை சுமந்த பென்யமீனுக்கு 15 மடங்கு. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்கு பிசினஸ் பண்ணி பிழைக்கணும்னு விருப்பம் உண்டா, நீ இதை வச்சுக்க, பிழைச்சுக்க. உனக்கு வீடு வச்சு நல்லா வாழணும்னு விருப்பம் உண்டா, நீ இதை வச்சு வீடு வச்சு வாழ்ந்துக்க. உனக்கு எல்லாருக்கும் இன்னும் நல்லா வாழணும்னு விருப்பம் உண்டா, நீ இதை வச்சு வாழ்ந்துக்க. உனக்கு தேசத்துல உயர்த்தணும்னு விருப்பம் உண்டா, இதை வச்சு உயர்ந்துக்க. உனக்கு முதலீடு பண்ணணும்னு விருப்பம் உண்டா, இதை வச்சு டெபாசிட் பண்ணிக்க. உனக்கு தேவையானது சந்திக்கப்படுகிறது. ஸ்பீக். வாயை திறந்து சொல்லணும். உலகம் மொத்தம் நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும்போ நீங்க வாயை திறந்து சொல்லணும், நான் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் மட்டும்தான். உங்க வீட்டில் ஏன் உங்களை இப்படி எல்லாரும் ஒதுக்குறாங்க தெரியுமா? நீங்க உங்க வீட்டில் அபூர்வமானவர்கள். ஏன் நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கல? ஏன்னா நீ அபூர்வமான தேவ பிள்ளை. நீ அவர்களை போல அல்ல, நீ அபூர்வத்திலும் அபூர்வம். You are rare of the rarest.
அப்படி நினைக்கணும். நான் சபிக்கப்பட்டவன், நான் எப்போ அழுதுட்டு இருக்கணும், நான் துக்கமானவன், அந்த செட்டிங்ஸே எடுத்து தூர போடணும். பீரோவில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னுள்ள துணி எல்லாம் அடியில் இருக்கும். அப்படி 2025 உள்ளது எடுக்கணும்னா இப்படி சர்ச்சுக்கு போகணுன்னா உட்கார்ந்தாங்க எடுக்க. உட்கார்ந்து எடுத்த அடியில் என்ன இருக்கு? சுதந்திர போராட்டத்துக்கு முன்னோள்ளது. கல்யாண வீட்டுக்கு போகணும்னா கல்யாண வீட்டுக்கு போனாலும் இப்படிதான் எடுக்கணும். கர்த்தருடைய வீட்டுக்கு போனாலும் ஒருத்தனை நம்பி எவ்வளோ முதலீடுன்னு பாருங்க. அப்படியே யோசேப்பை பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா யோசேப்பை செயல் பண்ணப்போ கிடைச்ச மொத்தம் 20 வெள்ளி காசு. இப்போது பென்யமீனுக்கு கிடைக்கிற டெபாசிட்டு 1.5 கோடி. இதை வச்சு நீ வாழணும்னா வாழலாம். தயவு செஞ்சு இதை நீ தண்ணி அடித்து கேவலமான காரியங்களுக்கு செலவு பண்ணி வீணாக்காத. கர்த்தரும் அவ்வளோ பெருசாக நம்பி இருக்காரு. கர்த்தரும் அவ்வளோ பெருசாக நம்புறதுனால உன்னிடத்தில் டெபாசிட் பண்ணி இருக்கிறாரு. கர்த்தருடைய மூலதனம் உங்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய மூலதனம் உங்கள்கிட்ட. ஒரு எஜமான் தன் வேலைக்காரரை கூப்பிடுறாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாரு, 5 தாலந்தை வச்சுக்க. 5 தாலந்தை. இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு, 2 தாலந்தை வச்சுக்க. இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு, சொல்றாரு 1 தாலந்து. நான் நியாயமாக கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், 5 தாலந்தெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியுமா? சரி, 5க்கு முடியும்னு சொன்னீங்க. 1 தாலந்து வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியுமா? 1 தாலந்து நீங்கள் நினைக்கிறாளோ அவ்வளோ பெரிய இது கிடையாது. 1 தாலந்துங்கிறது 42 லட்சம் ரூபா. அவ்வளோதான். அப்போது 2 தாலந்து கொடுத்தான் அப்படிங்கிறத இந்தியா மொழியில் எழுதியிருந்தால் என்னென்னு எழுதியிருக்கணும்? எஜமான் ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு 84 லட்சம் ரூபாயை கையில் வச்சுக்க. எஜமான் இன்னொரு தொழிலாளியை கூப்பிட்டு உனக்கு கையில் எனக்கு தாரதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, 2,08,00,000 ரூபாயை கையில் வச்சுக்க. கடைசியில் உள்ள ஆளை கூப்பிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த 42 லட்சம் ரூபாயை கையில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 42 லட்சம் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியும். 84 வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தன் என்ன ஆயிட்டான் தெரியுமா? இவ்வளோ பெரிய மூலப்பொருளை கர்த்தர் இவனிடத்தில் வச்சும் சோம்பேறி ஆயிட்டான். உலகத்தில் யாரும் நம்மளை நம்பி 25 காசு கூட டெபாசிட் பண்ண மாட்டணும்னு வைங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை நம்பி மிகப்பெரிய டெபாசிட்டை உங்க மேல வைக்கிறாரு. நீ பிழைக்க விரும்பினா இதை வச்சு பிழைச்சுக்கிடலாம். நீ வாழ விரும்பினா இதை வச்சு வாழ்ந்துக்கிடலாம். நீ உயர விரும்பினா இதை வச்சு உயர்ந்துக்கிடலாம். நீ தொழில் செய்ய விரும்பினா இதை வச்சு தொழில் செஞ்சுக்கிடலாம். நீ முன்னுக்கு வர விரும்பினால் இதை வச்சு முன்னுக்கு வரலாம். இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவன் கம்பேர் பண்ணிட்டான். அவனுக்கு 2.5 கோடி, மற்றவனுக்கு 84 லட்சம், எனக்கு 42. ஏன் 42 மிகப்பெரிய அமௌண்ட். நீ அவங்கள கம்பேர் பண்ணாம ஒன்னையும் பார்த்து இந்த அமௌண்ட்டையும் பாரு. இது ஒன்னை விட எவ்வளவோ பெருசு. தாளந்து இல்லாமல் ஒரு ஆளை கூட ஆண்டவர் படைக்கல. ஒருவன் தன் சகோதரனை பார்த்து மூடனேன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? தாளந்து இல்லாதவர்கள் எவரும் இந்த உலகத்தில்
இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாளந்து இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, சிலர் புதைத்து விடுகிறார்கள், சிலர் பயன்படுத்துகிறார்கள். சிலர் புதைத்து விடுகிறார்கள், சிலர் பயன்படுத்துகிறார்கள். ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? அந்த வார்த்தையை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ், ஆவிக்குரிய வியாபாரம். ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? கோர்ற கனடு ஊறும், இறக்கிற கனடு ஊறும், இறக்காத்த கனடு. 3 தமிழ் எழுத்தாகும். இறக்கிற கனடு ஊறும், இறக்காத்த கனடு 3 தமிழ் எழுத்து. இறக்கிற கனடு ஊறும், இறக்காத்த கனடு நாரும். உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. பாட முடியும், உங்களால் பாட முடியும், உங்களால் பாட முடியும். நீங்க கொஞ்ச நாள் எனக்கு பாடுற கருவை இல்லைன்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அது தெரியாமலே புதைஞ்சு போயிடும். அப்புறம் நீங்க நினைச்சாலும் பாட்டு வராது. அதுக்கு மகிமை நம்ம எதுக்கு மகிமை நம்ம அறியலைன்னாலும் அது நம்மளுக்குள்ள புதைஞ்சு போயிடும். அப்புறம் அதை எடுக்க முடியாது. சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நீங்க பாருங்க எல்லார்ட்டையும் சிரிச்சு பேச முடியும். சிலருக்கு பார்த்துருக்கீங்களா? எல்லார்ட்டையும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனைனா, யாராவது என்கிட்ட சிரிச்சு பேசினாதான் நான் சிரிச்சு பேசுவேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாதான் பதில் சொல்லுவேன். எனக்கு நேரே போய் யார்கிட்டையாவது கை கொடுத்து நல்லா இருக்கலான்னு முதல்ல பேச்சு தொடங்க வேண்டிய கிருபை எனக்கு இல்லை. நான் அதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு இல்லை. ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை. யார்கிட்டையும் சிரிச்சு ஹாய் நல்லா இருக்கலாம், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணுமா கேட்க வேண்டிய ஒரு, அதை நீங்கள் பெருக்குனீங்கன்னு வைங்க, அது ஊறிட்டே இருக்கணும். பின்ன சிலருக்கு நம்மள மாதிரி யாரும் என்ன சொன்னாலும் முறைச்சு பார்க்குற கிருபை. பார்த்தீங்களா? சிலருக்குள்ள ஆண்டவர் பாடுகிற தாளந்த டெபாசிட் பண்ணியிருக்கு, சிலருக்குள்ள ஆண்டவர் ஜெபிக்கிற தாளந்த டெபாசிட் பண்ணியிருக்கு. அவங்க மாதிரி நம்ம ஜெபிக்க முடியாது. நமக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரியாகும் அவங்களுக்கு பிரேயர் பண்றது. இப்படி அவங்க அதை ஆண்டவர் தந்த கிருபையை பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு வைங்க, பெருகும். இல்லைன்னா கொஞ்சம் நாள்ல புதஞ்சு போகும். அப்ப சிலருக்கு விசாரிக்கிற கிருபை, சிலருக்கெல்லாம் உபசரிக்கிற கிருபை. சத்துரு வந்தானோ யார் வந்தானோ, அந்த வீட்டில் போனா யார் போனாலும் ஒரு டீ கண்டிப்பா. அது ஒரு கிருபை. சிலர் எல்லாம் சிட் அவுட்டில் உட்காந்துட்டு ஹாய் ஹூயின்னு சொல்லிட்டு போயிடுவணும். ஆனால் சிலர் பேச்சை தொடங்குறதே நேரே அடுக்கலையில் வந்துடுவணும். நேரே அடுக்கலையில் வந்து நல்லா இருக்கா, வீடெல்லாம் நல்லா இருக்கா, சாப்பிட்டியா. நம்ம அதையெல்லாம் ஒரு மாதிரி நினைப்போம், வெட்கமா. ஏன்னா நமக்கு அந்த தாளந்து இல்லை, நமக்கு அந்த தாளந்து இல்லை. நம்ம முச்சத்தில் நின்று ஹாய். அதனால இதுவரை நம்ம சிட் அவுட்டில் ஏறல. கிருபை உள்ளவன் நேரம் எங்க போறாங்க? ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? பத்தில நமக்கு தெரியாம நமக்குள்ள கிடக்கிற தாளந்து, நமக்கு தெரியாமலே நமக்குள்ள தாளந்து இருக்கு. அதெல்லாம் தாளந்து. ஒரு ஆளுக்கு ஒரு டீ கொடுக்கிறது தாளந்து. ஒரு ஆள்கிட்ட சிரிச்சு நல்லா இருக்கேன்னு பேசுறது, பாடுறது, ஜபிக்கிறது, எதையும் சகிக்கிறது. தாளந்து இல்லாதவர்கள் எவரும் இந்த உலகத்தில் இல்லை.
நம்ம தாளந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே காலத்தை வீணடிச்சிடுறோம். உள்ள இருக்கன்ன ஊற்றுக்கண். இந்த 21 நாள் உபவாசத்தில் அந்த ஊற்றுக்கண் உடஞ்சு வெளியே வரணும். இந்த உபவாசத்தில் அந்த ஊற்றுக்கண் உடஞ்சு வெளியே வரணும். நீ ஆசீர்வாதமான தேவ பிள்ளை, நீங்கள் பாக்கியம் உள்ள தேவ பிள்ளை. உங்களை மாதிரி பாக்கியவான்கள் உலகத்தில் இல்லை. சந்தோஷமா இருக்கணும். யாராவது அதை கேட்டால் சந்தோஷமா பதில் சொல்லணும். படிக்காத அளவில் படிக்க உங்களால் முடியும். எவரும் பாடாத அளவில் பாட உங்களால் முடியும். எவரும் ஜபிக்காத அளவில் ஜபிக்க உங்களால் முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கு. கர்த்தருடைய டெபாசிட் உங்க உள்ள இருக்கு. உங்களால முடியலன்னா யாராலையும் முடியாது. நம்மளால முடியலைன்னா யாராலையும் முடியாது. ஏன்னா நம்மள்கிட்ட தான் கர்த்தருடைய டெபாசிட் இருக்கு. ஊற்று பாடணும், ஊற்று திறக்கும். ஜபிக்கணும், ஜப ஊற்று திறக்கும். எனக்கு ஜப ஆவி தாரும் ஆண்டவர், எடுத்த எடுப்பில் 5 மணி நேரம் ஜபம், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி வரணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஜபிக்க முடியும், பாட முடியும், ஆவியில் நிரம்ப முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஏன்னா உன் பேரில் டெபாசிட் பண்ணப்பட்டது 300 வெள்ளி காசு. அடுத்து பென்யமீனு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பாருங்கள். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். 1 5 மடங்கு, 2 5 மாற்று வஸ்திரம், 3 300 வெள்ளிக்காசு, 4 ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. 27வது வசனம். பார்த்தீங்களா? காலையில் வாசிங்க. காலையில் தன் இறையை பட்சிக்கணும்னா ஏன் அப்படி பார்க்குறீர்கள்? இப்போ காலையில் 7 மணிக்கு இறையை பட்சிக்கணும்னா ராத்திரி வேட்டையாடுகிறான். ராத்திரி வேட்டையாடி அதை சமைச்சு காலையில் இறைய பட்சிக்கிறான். அப்புறம் என்ன நடக்கணும் பாருங்க. சாயங்காலம் அப்படின்னா மத்தியானம் மறுபடியும் வேட்டையாடுறான். எடுத்து போட்டாச்சு, நீளமாக படுத்தாச்சு, தலையை அப்படி மேலே தூக்கியாச்சு. மத அடியாளின் தேவையை சந்திப்பீரான். அது ஒரு நோய் தானே? அது ஒரு நோய் தானே இல்லையா? எடுத்து போட்டு நீளமாக படுத்துட்டு தலையை பரலோகத்தின் நேராக உயர்த்தி மத அடியாளின் தேவை. அவன் ராத்திரி வேட்டைக்கு போகிறான், காலையில் சாப்பிட்றான், மத்தியான வேட்டைக்கு போகிறான், சாயங்காலத்தில் அதை பங்கு போட்டு சுறுசுறுப்பாக இயங்குறான். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான். எப்படி இயங்குறா? சுறுசுறுப்பாக இயங்குறான். வாழ்க்கை உற்சாகம் மட்டும் அடைஞ்சிட்டுன்னு வைங்க, வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். சாகணுங்கிற எண்ணமே வராது, கெட்டு போகணுங்கிற எண்ணமே வராது, தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. 2 மணிக்கு கிளம்புறான், காலையில் வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போயிட்டு கொண்டு வந்து புசிச்சு அதை சமைச்சு காலையில் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அடுத்து உடனே மனசு சொல்லுது சாயங்காலத்தில் ஷேர் பண்ணணும். சாயங்காலத்தில் ஷேர் பண்ணா மத்தியானம் என்ன பண்ணணும்? வேட்டைக்கு போகணும்.
எனக்கு ரொம்ப சங்கடம் என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சங்கடம். உலகம் ஜெட்டு வேகத்தில் போகுது, நம்ம காலவண்டி வேகத்தில் போகிறோம். உலகம் ஜெட்டு வேகத்தில் போகுது, நம்ம காலவண்டி வேகத்தில் போகிறோம். எதுக்கு? அவங்க ஓவர்டேக் பண்ணது. என்ன கஷ்டம் இல்ல? அப்புறம் கண்ணட்டுன தூரம் வரை அவரை காணவில்லை. அவன் உலகத்தை 12 தடவை சுட்டியாச்சு. நீ இப்பொழுதும் அவன் சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக், ஹைப்பர் லுப் டெக்னாலஜி அப்படி போயிட்டு இருக்கான். நம்ம இது கடையில் இடை நாங்கள் சத்துருவுக்கு சவாலா இருக்கிறோம். உன் கண்ணட்டுன தூரத்தில் அவன் இல்ல, அவன் எங்கேயோ போயாச்சு. நீ காலவண்டியில உட்கார்ந்துட்டு அவனுக்கு சவால். ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? சொல்லுங்க. நாங்கள் மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. நாங்கள் உற்சாகமானவர்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆமா, உற்சாகத்துக்கு நம்மள மாதிரி எவனும் உலகத்துல இல்ல. அந்த மாதிரி உற்சாகமா இருக்கணும். உற்சாகத்தை காண்பிப்பது எப்படி தெரியுமா? உற்சாகத்தை காண்பிக்கிறது 100% ஈடுபாடு. சொல்லுங்க. காலையில் எழும்புறது ஒரு கிருபை. அந்த நாளை உற்சாகமா வாழணும். இது காலையில் எழும்பின உடனே இன்னும் மற்றவனுக்கு முகத்திலே ஆகும் முழிச்சேனா, அவன் எப்பவும் பிஸியா இருக்கான். அவன் எப்பவும் துருன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கான். மொபைல் எடுத்து வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணக்கு டைம் இல்லை, ஸ்க்ரால் பண்ணக்கு டைமு இல்லை, யாராவது ஹாய் விட்டால் அவனுக்கு ரிப்ளை பண்ணக்கு நேரம் இல்லை. நமக்கு யாராவது ஹாய் விட்டால் நம்ம 70 மினிட் அதில் உட்காந்துருப்போம். இனி ஏதாவது வருதான்னு பாகு. அப்புறம் ஹாய் ஹூய் ப்ரோ. சொல்லுங்க. நாங்கள் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நாங்கள் உற்சாகமானவர்கள். பலவீனம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, நெருக்கடி இருக்கு, துன்பம் இருக்கு, உண்மை. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நடுவில் ஒரு நாளை உற்சாகமா வாழ்ந்து பாருங்க. இது நம்ம பலவீனமானவர்கள்னு மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக யாராவது கண்டு நல்லா இருக்கலான்னு கேட்ட உடனே நம்ம ஒரு கொட்டாய் விட்டு காட்டுவோம். ஓ பலவீனர்கள். அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் காட்டுவோம். ஓ எலும்பு உடைந்தவர்கள். அப்புறம் ஐயோ எல்லாம் சொல்லுவோம். ஓ கேட்டதே தப்பா போச்சு, கேட்டதே தப்பா போச்சு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த ரிப்போர்ட்டும் ஆக்ஷன்ல காட்டிட்டு. அப்படி இல்லை, தெம்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெம்பா இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு, நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்காரு. இப்பவும் நான் வேட்டைக்கு போனா வேட்டையாட முடியும். சிங்கம் பலவீனமானதா? பாப்பா பதில் சொல்லுங்க. சிங்கம் பலமானதா, முயல் பலமானதா? சிங்கம். இப்ப சிங்கம் முயலை துரத்துனா சிங்கம் எதுக்காக துரத்துது? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கா. நல்லா டீசெண்டாக சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. கண்ட உடனே என்னென்னு சொல்லுவோம்? ஆண்டவரே அந்த ஒரு இட்லிக்காய் உமக்கு நன்றி, அந்த ஒரு இட்லிக்காய் உமக்கு நன்றி. அது முயல் எல்லாம் சிங்கத்துக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம காலையில் ஒரு இட்லி சாப்பிட்ற மாதிரியாகும் ஒரு முயல். அப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்காய் உமக்கு நன்றி. இப்போ ஓட தொடங்குது. சிங்கம் உணவுக்காக ஓடுது, முயல் என்னத்துக்காக ஓடுது? உயிருக்காக ஓடுது. இப்போ இந்த 2 பேரில் யார் ஸ்பீடாக ஓடணும்? முயல். எப்படி? உணவுக்கு ஓடுறவனை விட உயிருக்கு ஓடுறவனுக்கு உற்சாகம்
எடுத்து வைப்போம், நீ என்ன பிடிப்ப. அப்படின்னா உள்ள இருக்கு, அப்படிதானே தாயே? உள்ள இருக்கு, ஏன் அறியாமல் புதைந்து விட்டது. பிரச்சனை வரும்போதான் தெரியுது உள்ள இருக்கு. You have it. ஒரே வீட்டுக்குள்ள இசக்கார் சோம்பேறி கழுதைய போல படுத்து கிடக்கும்போ, அதே வீட்டில் இருந்து பென்யமீன் 2 தடவை வேட்டைக்கு போறோம். காலையில வேட்டையாடி சாப்பிடுறான், சாயங்காலம் வேட்டையாடி பங்கிடுறான். உனக்கு இருக்கு உற்சாகமுள்ள அபிஷேகம். உற்சாகமுள்ள அபிஷேகம். ஒரு பெண்மணி புருஷன் இறந்துட்டாரு. பல ஆட்கள் பல ஆலோசனை கொடுத்தாங்க. ஒரு ஆள் ஆலோசனை கொடுத்துருக்காங்க, நீ விதவை பென்ஷனுக்கு எழுதி கொடு, அரசாங்கத்திலிருந்து உனக்கு ஏதாவது கிடைக்கும். ஐயோ பாவம் போல போய் கையேந்தி நில்லு. அந்த பெண்மணி எல்லாம் கூப்பிட்டு பாராட்டணும், உண்மையில் பாராட்டணும். அந்த பெண்மணி என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? தன் புருஷன் இறந்து போன பிறகு அந்த பெண்மணி டெய்லரிங் படிச்சு. தன் புருஷன் இறந்து போன பிறகு அந்த பெண்மணி கீபோர்டு படிச்சு. டெய்லரிங் படிச்சு, கீபோர்டு படிச்சு. அந்த கேரளாவில் ஷீன்னு சொல்லி ஒரு ஆட்டோ உண்டு. என்ன ஆட்டோ? ஷீ. அது லேடிஸ் ஓட்டுற ஆட்டோ ஆகும். அந்த பெண்மணி ஆட்டோ ஓட்ட படிச்சு. நீங்கள் சில நேரம் பார்த்தா அந்த பெண்மணி அந்த ஒரு ஆஃப் ஹேண்டு காக்கி ஷர்ட் உண்டு இல்லையா, அது போட்டுட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் சில நேரம் பார்த்தா அந்த பெண்மணி பிள்ளைகளுக்கு கீபோர்டு சொல்லி கொடுத்துட்ருக்கும். நீங்கள் சில நேரம் பார்த்தா அந்த பெண்மணி டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையை உற்சாகப்படுத்துனதுனால நான் இழந்தேன். அந்த யோசனைக்கு நேரம் இல்லை. நம்ம அண்ணா நான் இன்னும் என்னத்துக்கு கிடக்கேன் ஆண்டவரே, அந்த ஆளை எடுப்பதற்கு முன்ன நீர் என்ன எல்லாவா எடுத்திருக்கணும். உடனே சரிதான் மகளே, இப்போதான் எனக்கு தெரியுது, ஆளை மாற்றி எடுத்துட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். உடனே சோம்பேறித்தனத்தை தாண்டி ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த கேரளாவில் உள்ள வீரமங்கைகளில் அந்த பெண்மணியுடைய பேர் போகுது முதலமைச்சருக்கு. இது ஒரு பாயை எடுத்து நீட்டி போட்டுட்டு அதில் முழங்கால நின்று நீர் எப்படி என்ன வச்சுட்டு அவனை எடுக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். உடனே கர்த்தர் சரிதான், உண்மையில் நான் உன்னையாகவே எடுத்திருக்கணும், அவனை எடுத்தா நீ உருப்படுவேன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது உன்னை விட அவன் பரவாயில்லை. நோ, உற்சாகமாக வாழ பழகணும். சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வரணும். சிங்கத்துக்கு முன்னே ஒரு முயலால் ஓட முடியும்னா நம்மளால் எதிர்நீச்சல் போட முடியும், நம்மளால் வாழ முடியும். நமக்குள்ள இருக்கு, மூலதனம் இருக்கு. பிரச்சனை வரும்போது அது வெளியே வருது, போராட்டம் வரும்போது அது வெளியே வருது. அது நம்மளை வேகமா ஓட வைக்குது, வேகமா செயல்பட வைக்குது. யாக்கோபுக்கு வாழ்க்கை எப்போ மாறுச்சு? எப்போ மாறுச்சு? ஈஸியான தமிழில் இந்த காலத்துக்கு ஏற்றபடி சொல்லுங்க. யாக்கோபுக்கு வாழ்க்கை எப்போ மாறுச்சு? தலையணையை மாற்றினப்போ தானே வாழ்க்கை மாறுச்சு. எப்போ வாழ்க்கை மாறுச்சு? தலையணையை மாற்றினா அன்னைக்கு வாழ்க்கை மாறுச்சு. ஏன்னா இந்த தலையணையிலேருந்து அவனை கர்த்தரால கூட எழுப்ப முடியல. அந்த தலையணையில் விழுந்துட்டான்னா அவன் இருக்கிறானா போனானான்னு டவுட்டு.
எப்போ பசிக்கிறோ அப்போ எழும்புவான், எப்போ புசிக்கிறானோ அப்போ படுப்பான். பசித்தது எழும்பினா, புசிச்சான் படுத்தான். கர்த்தர் உடனே யாக்கோபிட்ட, நீ உடுப்படணுமா, நீ உருப்படக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, தலையணைய மாற்று, தலையணைய மாற்று. மாட்டு நான் ஒரு தடவை பெத்த எல்லாம் வந்தா ஊரு ஃபுல்லாக தேடி பார்க்குறான், தலையணை இல்லை. ஊரு ஃபுல்லாக தேடி பார்க்குறான், தலையணை இல்லை. உடனே கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு தலையணையாவது தாரும். உடனே கர்த்தர் சொன்னார், கல் எடுத்து வச்சுட்டு படு. கல் எடுத்து வச்சுட்டு படுத்தப்பதான் தெரியுது, கடந்த 77 ஆண்டுகளா பிடிச்சிருந்த சோம்பேறித்தனத்தின் ஆவி அந்த தலையணையை பாதிக்க முடியல. கல்லு தலையணையா இருந்த அன்னைக்கு ராத்திரி தரிசனம் கண்டான். கல்லு தலையணையா இருந்த அடுத்த நாள் காலையில் என்ன ஜபம், என்ன ஜபம். தலையணையை கீறுங்க, உள்ள இடக்க 2 கிலோ பஞ்சு எடுத்து தூர போடுங்க, 5 கல் எடுத்து உள்ள வைங்க, ஸ்டிச் பண்ணுங்க, ஸ்டார்ட் லிவிங். ரத்த ஓட்டம் எல்லாம் நல்ல சீராக இருக்குது. ஏன்னா இங்கே குத்து கிடச்சிட்டே இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா கல் பரபரப்பாயில் இருக்கும். இது அப்படி இல்லை. இது இது இப்போ உள்ள தலையணை எல்லாம் இந்த வயலில் உள்ள செடிக்கு என்ன சொல்லணும், தொழி. வயலில் உள்ள தொழி மாதிரி தலையை அங்கே வச்சா அங்கே முங்கி போகுது 2 அடி. அப்புறம் நம்மளே தூக்கம் எழும்பி நினைச்சாலும் வராது, அப்புறம் 2 பேர் தூக்கி தான் எடுக்கணும். அவன் தலையணையை மாற்றினான், கல் எடுத்து வச்சான். அடுத்த நாள் காலையில் சொல்றான், சீக்ரெட் ஆஃப் விக்டரி, சேஞ்ச் யுவர் பில்லோ, சேஞ்ச் யுவர் பில்லோ. நேற்றுக்கு ராத்திரி மட்டும் எனக்கு பில்லோ கிடைக்கல, கல் எடுத்து வச்சேன், தரிசனம் கிடச்சு, ஜபம் கிடச்சு, கிருபை கிடச்சு. நம்ம அடுத்த லெவல் மெத்த வாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம். நான் ஆகாத பிரவீணெல்லாம் நீ சொல்லப்படாது, நான் பிரயோஜனமற்ற ஆளுன்னெல்லாம் நீ சொல்லப்படாது. வழியில் பிறந்த ஒருத்தனை, பிறந்த உடனே தாயை இழந்த ஒருத்தனை, சபிக்கப்பட்டவன் என்று பெயர் பெற்ற ஒருத்தனை, சொந்த சகோதரனை இழந்த ஒருத்தனை, செய்யாத குற்றம் தலைமையில சுமத்தப்பட்ட ஒருத்தனை ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைக்க என் தெய்வத்தால முடியுமானா? உங்களை போல ஆசீர்வாதமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. நீ வேட்டையாடி பிழைத்துக்கொள், நீ வேட்டையாடி பிழைத்துக்கொள், நீ வேட்டையாடி பிழைத்துக்கொள். நீ வேட்டையாடணும், உன் கண்ணு எல்லா பக்கமும் பார்க்கணும், ஒவ்வொரு அசைவையும் உன் கண்ணு கவனிக்கணும். நீ தப்ப விடாத, பின்தொடர்ந்து போ. வேட்டையாடி புசி, வேட்டையாடி பங்கிடு. அப்போ லைஃபை எப்படியும் எடுத்துக்கிடலாம். நான் சபிக்கப்பட்டவன் தான் என்னத்து கிடக்கிறேன்னு சொல்லி ஒரு பாய எடுத்து போட்டு படுத்து டிப்ரெஷன் ஆகி மனநோயாளி ஆகி அறைக்குள்ள பூட்டப்பட்டு அப்படியும் வாழ்க்கையை தொலைக்கலாம். இல்லை, நான் வேட்டையாடி பிழைப்பேன்னு சொல்லி தீர்மானத்தோட வாழவும் செய்யலாம். இந்த உபவாசத்தின் இந்த 2வது நாளில் உங்க பலவீனமான சரீரத்தில் வேட்டையாட வேண்டிய ஒரு அபிஷேகம் கையை தட்டி